ஃபோட்டோ வசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதானா? இது நிஜத்திலேயே ஃபோட்டோ வசியம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும்? 100 to 100% பண்ண முடியும். எப்படிப்பட்ட ஜாம்பனையும் வர வச்சிடலாம். சில ராசிக்காரனை மட்டும்தான் சீக்கிரத்தில் விழ வைக்க முடியாது. அது மாதிரி தான் நிறைய கேஸ் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நான் பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது. இப்போ கூட பேசியிருக்கலாம், பழகியிருக்கலாம், பைக்கில் ஒன்றா போயிருக்கலாம், வேலை செய்கிறதுல ஒன்றா இருக்கலாம், ஒர்க் பண்ணுற இடத்துல ஒன்றா இருக்கலாம், எதிர் வீடாக இருக்கலாம், நண்பர் மாதிரியாவது 60 நாள் செய்யுங்கன்னு சொல்லுவேன். அடுத்தது 60 நாள் செய்யுங்கன்னுவேன். ஸோ ஒரே டைம் ஒரே அட்டம்ப்டில் 60 நாளில் முடிஞ்சிடும். இல்லை இன்னொருத்தர செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முடிக்க முடியும். இன்னும் சில தாமதமும் டக்குன்னு சில முடிஞ்சிடும். அவ்வளோதான். மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நிறைய வசியத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த ஃபோட்டோ வசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதானா? இது நிஜத்திலேயே ஃபோட்டோ வசியம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா? வசியம்ன்றதே ஒர்க் அவுட் 100% ஆகுமா? வசியன்றது என்னது? ஒருத்தரை நினைக்க வைக்கிறது, ஒருத்தரை பற்றி பேச வைக்கிறது, ஒருத்தவங்களும் இழுக்கிறது. அதுக்கு பிறகு தான் வசியம். ஸோ மேக்னெட் பவர்னுவாங்க, அதுதான் வசியன்றது. ஸோ அந்த வசியத்தை பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேயே பார்த்திங்கன்னா மூலிகை மூலியமாக செஞ்சது தான் மையி. இந்த மூலிகை பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கிட்ட அப்படி லைட்டாக அப்படி மூவ் பண்ணாலே ஆண் அப்படியே சொங்கிடுவான். இதுதான் உண்மை. அதே மூலிகை சில பெண் மூலிகை இருக்குது, அது பேர் சொல்ல விரும்பலை, அது இப்படி கூட இருக்குது. நம்மளாங்க கையில் எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிடுவானுங்க. அப்புறமா எல்லாருமே மிட்டாய் எடுத்து சுற்றுற மாதிரி. அதே மூலிகை ஒரு பெண்ணுக்கு நீங்கள் அதை ஒரு மூக்கு தாரத்தில் நீங்கள் கொண்டு போனீங்கனாலே மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகும், அப்படியே நம்ம பக்கம் மாற்றிடுவோம். அதுதான் வசியன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் அந்த மையின்னு சொல்லுவாங்க, வசிய மை. ஸோ அந்த மைக்கு எப்படி ஒரு தன்மை இருக்கோ, தகுடுக்கு எப்படி ஒரு தன்மை இருக்கோ, பேருக்கு, தலை முடிக்கு, நகத்துக்கு, காலடி மண்ணுக்கு, இவ்வளோத்துக்கும் வசியம் தேவைப்படுது. பண்ணலாம். ஏன்னா எல்லாமே இன்க்ளூடிங் உங்கள் கிட்டேருந்து எடுக்கிறது. உங்கள் நகம், உங்கள் முடி, உங்கள் துணி, உங்கள் காலடி மண், புரியுதுங்களா? ஸோ உங்களோட ஃபோட்டோ, உங்களோட புகைப்படம். ஸோ ஃபோட்டோ வசின்றது 100% பண்ணலாம். ஆனால் எல்லோரும் பண்ணுறது உண்மைன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா சில பேருக்கு ஃபோட்டோ வசி எப்படி பண்ணணும்னு தெரியாது. சும்மா ஃபோட்டோ வாங்கி ஃபோட்டோ இப்படி ஒட்ட வச்சு அதில் ஒரு மைய தடவி ஒரு பொட்டை வச்சுட்டு மேலே கவரை போட்டு கட்டிட்டு வச்சிடுறாங்க. அது பேர் ஃபோட்டோ வசி கிடையாது. ஃபோட்டோ பேக் பண்ணுறது. ஃபோட்டோ வசினாலே வேறு, நம்ம வேலையே வேறு மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வசின்றது 2 பேர்கிட்ட ஃபோட்டோ வாங்கி அந்த ஃபோட்டோ உருவம் மாதிரியே கட் பண்ணணும். ஃபோட்டோ அப்படி வைக்கிறது இல்லை. ஃபோட்டோ உருவம் மாட்டி மட்டும்தான் இருக்கணும். 2 உருவத்தை சேர்க்குற மாதிரி ஃபோட்டோ சேர்க்கணும். சேர்த்து அதுக்கு சில வேலைகள் நாங்கள் பண்ணுவோம். வரவங்ககிட்ட துணி வாங்குகிறோம் இல்லையா, துணி இருந்தால் துணி வாங்குவோம், துணி இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் ஃபோட்டோ வசியம் 100 to 100% பண்ண முடியும். எப்படிப்பட்ட ஜாம்பனையும் வர வச்சிடலாம். சில ராசிக்காரனை மட்டும்தான் சீக்கிரத்தில் விழ வைக்க முடியாது. அது மாதிரி தான் நிறைய கேஸ் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நான் பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ்னால் கிடையாது. 1000 கேஸ் இப்போ ஒரு மாதத்தில் 1000 கேஸ் பண்ணுறேன்னா ஒரு 500 டப்புன்னு முடிஞ்சிடும். 250 இழுவையாக இழுத்து முடியும், 200 முடியவே முடியாது. ஏன்னா அந்த 200ல் பார்த்திங்கன்னா வரவன் எல்லாருமே நம்மகிட்ட உண்மை சொல்கிறான்னா கிடையாது. ஆனால் அவன் சொல்ல வரானோ இல்லையோ, அவன் கண்ணில் என்ன இருக்குது, அவன் பிரச்சனை இருக்குது, நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டான். சில வார்த்தைகள் தான் உண்மை சொல்லுவான், சில வார்த்தை பொய் சொல்லுவான். முடியாதுப்பா, நடக்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டான். நீங்கள் தான் பண்ணணுன்னா சரி போ, நான் ட்ரை பண்ணுவேன். சிலது ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் 50, 60, 70%, 75% கூட சக்ஸஸ் பண்ண முடியும் என்னால். அதில் தான் அந்த ஃபோட்டோ வசியம். ஸோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ண முடியுமானா 100% முடியும், 100% முடியும். ஆனால் அந்த நபர் முன்னாடி பழகி இருக்கணும், உறவாடி இருக்கணும், கம்யூனிகேஷனில் இருந்திருக்கணும். கம்யூனிகேஷன்லாம் உடல் வச்சுருக்கணும், பழகிருக்கணும்னு கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட பேசியிருக்கலாம், பழகியிருக்கலாம், பைக்கில் ஒன்றா போயிருக்கலாம், வேலை செய்கிறதுல ஒன்றா இருக்கலாம், ஒர்க் பண்ணுற இடத்துல ஒன்றா இருக்கலாம், எதிர் வீடாக இருக்கலாம், நண்பர் மாதிரியாவது பழகிருக்கணும். இவர் ஹாய் சொன்னால் ஒரு பாயாவது சொல்லியிருக்கணும். இவரோட பேர் சொன்னால் அவருக்கு தெரியணும், அவர் பேர் சொன்னால் இவருக்கு தெரியணும். இந்த மாதிரி நபர் வந்தாங்கன்னா ஆணுக்கு பெண்ணுக்கானோ ஃபோட்டோ வசியம் செய்ய முடியும். புரிஞ்சுட்டிங்களா? ஃபோட்டோ வசியம் பண்ணலாம். ஆனால் சில பேர் வேறு மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது, அது பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் அவங்களுக்கு பின்விளைவுகள் தான் வரும். இப்போ ஃபோட்டோ என்ன பண்ணுறாங்க, 2 ஃபோட்டோ வச்சு எதுவுமே சுடுகாட்டில் புதைக்கிறாங்க. ஃபோட்டோ சுடுகாட்டில் புதைப்பாங்களா? சுடுகாட்டுக்கும் ஃபோட்டோத்துக்கும் காதலுக்கும் சம்மந்தம் இல்லையே. சுடுகாட்டில் புதைக்கலாம், அது வேறு பொருள் புதைக்கணும். ஒருத்தனை பிரிக்கணும் கொண்டுனா செய்யலாம். இல்லைங்களா? சுடுகாட்டில் நானும் புதைப்பேன்,
சுடுகாடு தான் எனக்கு பாதி வேலையே. சுடுகாடு என்னோட சரௌண்டிங்கில் நீங்கள் எந்த சுடுகாலத்தீங்கன்னா இந்த மாலிக் பாய் பொருளை போச்சு தான் பாதி இருக்கும். பணம் இருக்கோ இல்லையோ, எலும்பு இருக்கோ இல்லையோ, நான் புதைச்ச பானையும் சட்டியும் தகடும் தான் நிறைய இருக்கும். அவ்வளோ கேஸு சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நிறைய பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் 90% சக்ஸஸ் பண்ணுறேன். 10-15% பெண்டிங் ஆகும். ஃபோட்டோ வசியம் பண்ண முடியும். எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் சரி, எந்த நாடு விட்டு நாடு, எந்த ஊர் விட்டு ஊர், கண்டை விட்டு எந்த தூரத்தில் இருந்தாலும் ஃபோட்டோ வசியம் பண்ண முடியும். ஒரே ஒரு சின்ன ஒரு என்னென்னா 2 பேரும் பழகியிருக்கணும். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாவது பண்ணியிருந்தாங்கன்னா ஃபோட்டோ வசியம் பண்ண முடியும். பண்ணிகிட்டே இருக்கேன், சக்ஸஸ் பண்ணவும் முடியும். ஆனால் கொஞ்சம் டைம் லேட் ஆகும். இப்போ கூட தான் இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க, கூட தான் இருக்காங்க, மை தொட முடியும், மருந்து கொடுக்க முடியும், என்ன வேணாலும் பண்ணலான்னா 10 நாள் 20 நாள் 30 நாள் 1 மாதம் 1.5 மாதம் முடிஞ்சிடும். ஆனால் தூரமாக இருக்காங்கன்னா 60 நாள் செய்யுங்கன்னு சொல்லுவேன். அடுத்தது 60 நாள் செய்யுங்கன்னுவேன். ஸோ ஒரே டைம் ஒரே அட்டம்ப்டில் 60 நாளில் முடிஞ்சிடும். இல்லை இன்னொருத்தர செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முடிஞ்சிடும், முடிக்க முடியும். இன்னும் சில தாமதமும் டக்குன்னு சில முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஆனால் ஃபோட்டோ வசியம் பண்ண முடியுமா முடியாதானா முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு வராங்க. எவ்வளோ சக்ஸஸ், ஆயிரக்கணக்கில் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். இனிமேலும் பண்ணுவேன். மக்கள் தான், நான் மக்களுக்காக தான் பண்ண வந்திருக்கேன். பார்ப்போம் அல்லாஹ்வோட நாட்டை எவ்வளோ தூரம் கொண்டு போகிறானோ கொண்டு போட்டோம். சிறப்பு சிறப்பு. ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க. ஏன்னா நிறைய நம்ம வலைதளங்களில் இந்த ஃபோட்டோ வசியம் அப்படின்னு வரும். அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டாபிக் கேட்டிருந்தேன். ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.